இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதாக சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் பதிவிட்டிருக்கிறார். அடுத்த 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஹேமச்சந்திரன் கணித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நமது தொலைபேசி இணைப்பில் சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹேமச்சந்திரன். வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்திருப்பதாக கணித்திருக்கிறீங்க, விவரங்கள் என்ன? குறிப்பா பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் பரவலாக மழைப்பொழிவு கொடுத்த நிலையில நவம்பர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொய்வு நிலையில காணப்பட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. இப்ப தற்போதைய நிலையில தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை காணப்படுது. இதன் காரணமாக ஈரப்பதம் மிகுந்த வடகிழக்கு காற்று தமிழகத்தை நோக்கி வர தொடங்கி இருக்கு. இதன் காரணமா நாளை பார்த்தோம்னா நவம்பர் 16ஆம் தேதி காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல முதல்ல மழை தொடங்கி படிப்படியாக பிற கடலோர மாவட்டங்களுக்கும் பரவலாகும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா நவம்பர் 16, 17 ஆகிய 2 நாட்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய கடலோர மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அதே போல நவம்பர் 17, 18 ஆகிய தேதிகள்ல வடகடலோர மாவட்டங்கள்ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை இது மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கையை ஒட்டிய கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அடுத்த 48 மணி நேரத்துல மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல நாளைய தினம் நவம்பர் 16ஆம் தேதி காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை தொடங்கி 17ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் பரவலாகும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இந்த சுற்று மழைப்பொழிவு நவம்பர் 16 தொடங்கி 20ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். அனைத்து கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் என பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கும். அதில் 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள் மிக கனமழைக்கான வாய்ப்பு, 19, 20 ஆங்காங்கே கனமழைக்கான வாய்ப்பு. வழக்கத்தை விட வடகிழக்கு பருவமழை இப்போது வரை குறைவாக பெய்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறதே, இனிவரும் நாட்களில் அதன் போக்கு எப்படி இருக்கும்? குறிப்பா பார்த்தோம்னா அக்டோபர் மாதத்துல இயல்புக்கு முன்னதாக அக்டோபர் 16ஆம் தேதியே வடகிழக்கு பருவமழை தொடங்கி கிட்டத்தட்ட 36% இயல்புக்கு அதிகமான மழையுடன் அக்டோபர் மாதம் நிறைவு பெற்றது. அதன் பிறகு நவம்பர் மாதத்துல முதல் 2 வாரங்கள்ல ஒரு தொய்வு நிலையை அடைஞ்சிருக்கு. நம்ம புதிய தலைமுறையில முன்பாகவே பதிவு செய்திருந்தோம். நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும். அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகளால மழைப்பொழிவு மேலும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலான்னு. அதே போல தற்போது இப்போ வடகிழக்கு பருவமழை நவம்பர் 16 முதல் தீவிரமடைய இருக்கு. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி 21ஆம் தேதி வாக்குல உருவாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது நவம்பரின் பிற்பகுதியில பெய்யக்கூடிய மழைப்பொழிவு மழை பற்றாக்குறையை ஈடு செய்து இயல்புக்கு அதிகமான மழையுடன் நிறைவு பெறும் நவம்பர்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தங்களது வானிலை விவரங்களுக்கு நன்றி ஹேமச்சந்திரன். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.